ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம HTML பேக்ரவுண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். HTML வரிசையாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு சாப்டராக. அதில் இன்றைக்கி சாப்டர் வந்து HTML, அதாவது வெப் பேஜில் வைக்கிற பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ், பேக்ரவுண்டு கலர்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம வந்து நோட்பேடை ஓப்பன் பண்ணிக்கலாம். நோட்பேடு எல்லா டெக்ஸ்ட் எடிட்டர், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து HTML வழக்கம் போல் ஓப்பன் பண்ணணும். HTML head, டைட்டில், பேக்ரவுண்டுன்னு வச்சுப்போம். முக்கியமாக நம்ம டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். நான் டெஸ்க்டாப்பில் HTMLனு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அதில் சேவ் பண்ணுறேன். டாக்குமெண்ட்டு பேரும் பேக்ரவுண்டுன்னு வச்சுப்போம். .html இதை மறந்துடக்கூடாது, இல்லைனா நோட்பேட் ஃபைலாக சேவ் ஆகிடும். இப்போ நம்ம டைட்டிலை க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ அடுத்து வந்து பாடி ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் நம்ம பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு பாடியை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் விட்டு பேக்ரவுண்ட் பிஜி கலருங்கிறது பேக்ரவுண்ட் கலர். இந்த நம்ம பிஜி கலர் வைக்கிறது மூலமாக நம்ம வெப்பேஜோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அதுவாக வரும். இப்போ நான் வந்து பாடி பிஜி கலர் எல்லோ கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் ஒன்று எழுதுவோம். சென்டரில் எழுதிப்போம். சென்டருங்கிற வேர்டு சென்டரில் அலைன் பண்ணுறதுக்கு உள்ளது. ஓகே, நம்ம சேனல் பேர் எழுதிப்போம். ஓகே, சென்டரை க்ளோஸ் பண்ணிப்போம். இது பெரிய ஃபாண்ட்டாக தெரியாது, ஸோ நம்ம வந்து H1 டேக் யூஸ் பண்ணுறது மூலமாக இதை கொஞ்சம் பெருசாக நம்ம தெரிய வச்சுக்கலாம். ஸோ H1 போட்டுப்போம். H1 க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ சென்டரையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. டைட்டில் க்ளோஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சு. பாடியை க்ளோஸ் பண்ணணும். பாடி ஹெட் HTML சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து சேவ் ஆகிருக்க ஃபைலாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக்ரவுண்ட் இதுதான் நம்ம ஃபைலு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, எல்லோ கலர் வந்துடுச்சு. இப்போ கலரை நான் மாற்றுறேன். எல்லோவுக்கு பதிலாக நான் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரெட் கலர்லாம் மாறிடுச்சு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதில் வந்து லைட் ரெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் லைட் ரெட் இப்போ ரீலோட் பண்ணுறேன். ப்ளூவாக வருது. ஏன்னா இதை வந்து அக்யூரேட்டாக அந்த கலரை வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ ரெட்டில் லைட் ரெட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கோடு இருக்குது. நீங்கள் நார்மலாக ஃபோட்டோஷாப்போ இல்லை பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணால் அந்த கோடை நீங்கள் பார்க்கலாம். அதை நான் எப்படின்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த கோடை வச்சு நீங்கள் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து கரெக்டான கலர் அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் லைட் கலருங்கிறப்போ ப்ளூ வருது, இந்த மாதிரி வராது கோடை யூஸ் பண்ணுறப்ப. நான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தான் ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு நார்மலாக கலருக்கு போவோம். இப்போ நான் கலருக்கு போயிட்டேன். கலரில் இப்போ எனக்கு லைட் ரெட் வேணும்னா இதான் ரெட்டு, இதான் லைட் ரெட்டு. இப்போ லைட் ரெட்டோட கோடு வந்து இதுதான் கீழே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து மாறும், ஒவ்வொரு இடத்துல வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறுதான். இந்த கோடு வந்து இந்த இடத்துல வச்சா என்ன கோடு வருதோ அதை நான் காப்பி பண்ணி அதை வந்து நான் இப்போ ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணுறேன்.
கலருங்கிற இடத்துல இந்த கோடை பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த கலர் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் இப்போ இதில் லைட் ப்ளூ வச்சுக்கலாம், இல்லை வயலட்டாக இருக்கலாம், இல்லை வயலட்டுக்கும் ப்ளூவுக்கும் நடுவாக ஒரு கலராக. இப்போ இந்த கலர்னால் அதுக்கான கோடு. இந்த மாதிரி மல்டிபிள் கலர் எந்த கலராக இருந்தாலும் அதோட கோடை வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் எந்த கலரோட கோடை பேஸ்ட் பண்ணுறனோ அந்த கலர் தான் அக்யூரேட்டாக இதில் ஷோ. நான் சேவ் பண்ணலை, ஸோ அதில் ஷோ ஆகலை. சேவ் பண்ணுறது கம்பல்சரியாக பண்ணால் தான் அவுட்புட்டில் சேஞ்ச் வரும். ஓகே, ஸோ இப்படி தான் கலர் சேஞ்ச் பண்ணணும். இது ஒரு மெத்தடு. இப்போ கலர் தானே வைக்கிறோம், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, லோ பிக்சல் இமேஜை பேக்ரவுண்டாக வைக்க முடியாது. அது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகும். அது என்ன ப்ராப்ளம் ஆகுங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவிலே காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை காப்பி பண்ணி சேம் ஃபோல்டரில் வச்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபோல்டரோட லொக்கேஷனையும் நம்ம அதில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிக்சரை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். இது வந்து இதில் இருக்கிறதெல்லாம் ஹெச்டி பிக்சர்ஸு. இப்போ இதுலேருந்து ஒரு ஹை டெஃபினேஷன் பிக்சரை வந்து எடுக்கிறேன். ஒரு லோ குவாலிட்டி பிக்சரையும் எடுத்துக்குவோம். ஓகே, உள்ளதுலேயே ஹை குவாலிட்டியாக ஒரு பிக்சரை நம்ம எடுத்துப்போம். ஓகே, 3 MB இருக்குது ஸ்பைடர்மேன் பிக்சரு. இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன். இதை வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற நம்மளோட HTML ஃபோல்டருக்குள்ளே போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஹை குவாலிட்டி பிக்சர். இப்போ அதோட நேமை வந்து நான் ஹைன்னு வச்சுக்கிறேன், ஹை. இப்போ இதே மாதிரி ஒரு லோ குவாலிட்டி பிக்சர் எடுத்துக்குவோம். ஸோ இதில் கொஞ்சம் லோ குவாலிட்டி பிக்சர் இருக்குது. இதில் வந்து இது ரொம்ப லோ குவாலிட்டி. ஓகே, இது 79 MB தான் இருக்குது. இதை கூட எடுத்துக்கலாம் 308. ஆனால் நம்ம லேண்ட்ஸ்கேப் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கிறேன். 164 KB தான் இருக்குது. இப்போ இந்த பிக்சரை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதோட பேர் வந்து லோன்னு வச்சுக்குவோம். இது ரெண்டுமே JPEG ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபார்மேட் போடுறதுல நம்ம அதெல்லாம் கரெக்டாக இருந்துக்கணும். ஒரு PNGயாக இருந்தால் PNGன்னு போடணும். இப்போ வந்து நான் பாடி அப்படிங்கிற இடத்துல இதுக்கு பிக்சருக்கான டேக் என்னன்னு சொன்னால் பேக்ரவுண்டு. பாடி PG கலர் அப்படிங்கிறது கலருக்கான டேகு கீவேர்ட் சொல்ல போனால். பேக்ரவுண்டுங்கிறது தான் இமேஜுக்கானது. இப்போ இமேஜோட பேர் ஹை அப்படிங்கிற பேரை கொடுக்குறேன். hi.jpg போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறோம், ரீலோட் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹை ரிசல்யூஷனாக இருக்குது. ஸ்பைடர்மேனே நமக்கு தெரில, அந்த பில்டிங் மட்டும்தான் தெரியுது. ஸ்பைடர்மேனே கட் ஆகிட்டு. இது ஓவர் ஹை. இப்போ லோங்கிற இமேஜை நான் ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா பாதிக்கு அப்புறம் இந்த இடத்துல கட் ஆகுறது உங்களுக்கு தெரியும், கட் ஆகி. ஸோ இதே இமேஜே மறுபடியும் வரும். ஸோ என்ன ரிசல்யூஷனோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிக்சரை நம்ம ஆட் பண்ணணும். HTML பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வியூ கரெக்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், என்ன ஸ்க்ரீன் சைஸோ அந்த சைஸுக்கு முதல் பிக்சரை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணுறப்ப பிக்சர் கரெக்டாக வரும். ஸோ நம்ம இப்படி தான் பேக்ரவுண்ட் பிக்சரையும் கலரையும் HTML வைக்க முடியும். ஸோ அடுத்த லெசனில் நம்ம வேறு ஏதாச்சும் பற்றி பார்க்கலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சொல்கிறது புரியுது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை இன்னும் HTML படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை வச்சு நான் அடுத்த கட்ட வீடியோவை கொண்டு வருவேன். இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை சரி பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.